நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து சம்பந்தமாக நிறைய பதிவுகள் செய்திருந்தாலும் மேலும் மேலும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு பிளாட்டு வாங்கும்போது என்ன மாதிரியான கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு இடத்தை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று சொன்னால் அது பிளாட் போட்ட இடமாக வாங்குகின்ற போது ஒரு எந்த திசையில் வாசல் இருக்கின்றவாறு வாங்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமாகும். பெரும்பாலும் கிழக்கு வடக்காக உங்களுக்கு வாசல் அமைக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டால் அது கொஞ்சம் சிறப்பானது என்று சொல்லலாம். அதன் பிறகு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நடுவில் உள்ள பிளாட்டுகளை நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னால் இரண்டு பக்கமும் வீடுகள் அமைந்துவிட்டால் உங்களுக்கு காற்றோட்ட வசதி இல்லாமல் போய்விடும். ஆகவே நெருக்கடியாக நடுவிலே வாங்கக்கூடிய வீடுகளை, இந்த இடங்களை தவறுங்கள். அது மட்டுமல்லாமல் கார்னர் பிளாட் என்று சொல்லக்கூடிய இடம் தெற்கிலே உங்களுக்கு அமைகின்ற போது தெற்கு நீண்டு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது தெற்கு வளர்ந்து உள்ள மனைகளை நீங்கள் அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக வாங்கிவிடக்கூடாது. அதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். தெற்கு வளர்ந்த மனையை தவிர்த்து விட வேண்டும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நான் சமீபத்திலே சில பிளாட்டுகளை பார்க்கின்ற போது அவர்கள் வீடு கட்டக்கூடிய நெருக்கடிகளை சந்தித்ததை நான் பார்த்திருக்கிறேன். என்னவென்று சொன்னால், 20க்கு 60 என்கின்ற இடங்களை வாங்கி வைத்திருப்பவர்கள் அல்லது நீங்கள் வாங்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், இந்த 20க்கு 60 என்பது சரியான முறையாக இருக்காது. ஏனென்று சொன்னால், எங்கே உங்களுடைய வாசல் அமைக்க வேண்டும், ஜன்னல்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 20க்கு 60 என்று நிச்சயமாக போதுமான வாஸ்து முறைகளை சரியாக செய்ய முடியாமல் போகின்றது. என்ன செய்தாலும் அந்த 20க்கு 60 என்கின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பிளாட்டுகள் பெரும்பாலும் குற்றமுடையதாகவே அமையக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விடுகிறது. அது கிழக்கு வாசலாக இருந்தாலும் சரி, வடக்கு வாசலாக இருந்தாலும் சரி, எந்த திசையில் வாசல் அமைத்தாலும் அதில் குற்றமுடைய மனையாகவே அது அமையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. ஏனென்று சொன்னால், இப்போ கிழக்கு பார்த்த மனை என்று உங்களுடைய மனையாக இருந்தால் செப்டி டேங்க் என்று சொல்லக்கூடியவை பின்னாலே அமைக்கக்கூடிய விதமாக அமைந்து விடுகிறது. இரண்டு பக்கமும் வீடுகள் கட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நடுவில் உள்ள மனை என்று சொன்னால் நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஜன்னல்கள் அமைக்க முடியாமல் போகின்றது. எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தி விடக்கூடிய விதமாக இந்த 20க்கு 60 நடுவில் அமைந்த மனை பல சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆகவே நீங்கள் மனை வாங்குகின்ற போதே இந்த அளவுகளை முதலில் தவிர்த்து விடுங்கள். இந்த 20க்கு உள்ள 20க்கு 40, 20க்கு 60, 20க்கு 80 என்கின்ற இந்த மனை பிரிவுகளை தயவு செய்து நீங்கள் தவிர்த்து விடுங்கள். ஏனென்று சொன்னால், இதை வாஸ்து முறைப்படி எந்த விஷயத்தையும் செய்ய முடியாமல் போகின்றது என்பதுதான் மிக மிக உண்மை. ஆகவே நீங்கள் ஒரு பிளாட் வாங்குகின்ற போது 30க்கு 40, 30க்கு 60 அந்த மாதிரியான வகையில் நீங்கள் வாங்குவது தான் சிறப்பே தவிர, இது போன்ற இந்த 20க்கு 60 என்கின்ற ஒரு நிலையில் உள்ள பிளாட்டுகளை தவிர்ப்பது தான் மிக மிக சரியானது. அது மட்டுமல்ல, ஒரு இடத்தை நீங்கள் வாங்குகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தின் மூலமாக நீங்கள் பயனடைய வேண்டும், மேலும் வளர வேண்டும். விற்க முடியாத மனைகளை வாங்கிவிடக்கூடாது. நீங்கள் ஒரு சேவிங்காக அதை வைத்துக்கொண்டு இந்த மனையை விற்று நம்ம ஏதாவது செய்யலாம் என்று சொன்னால் அந்த மனை தெற்கு பார்த்த மனையாக அமையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெற்கு பார்த்த மனைகளை விற்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், இப்போது நிறைய பேர் வாஸ்து என்கின்ற ஒன்றை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தெற்கு பார்த்த மனையை பெரும்பாலும் வாங்குவதற்கு தயங்குவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தவறுதலாக நீங்கள் வாங்கிவிட்டால், ஒன்று நீங்கள் வீட்டை வாடகைக்கு விடுவதாக இருந்தால் அந்த மனையை வீடு கட்டி வாடகைக்கு விடுகின்ற போது அவர்கள் நிரந்தரமாக அந்த வீட்டில் இருக்க மாட்டார்கள். 1 வருடம் 2 வருட இடைவெளியில் அவர்கள் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு போவார்கள். அதே போன்று வீடு வாடகைக்கு எடுப்பவர்களும் கூட இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தெற்கு பார்த்த மனையில் உள்ள வீடுகளை நீங்கள் வாடகைக்கு அமர்ந்தாலும் அதுவும் உங்களுக்கு சிக்கல்தான், பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு, வடக்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த முனையில் நீங்கள் வாடகைக்கு செல்லலாம் அல்லது அந்த இடத்தை நீங்கள் வாங்கலாம். குடி போவதற்கு
அதுவே சரியானது. தெற்கோ அல்லது மேற்கு முனையோ பெரும்பாலும் நீங்கள் தவிர்த்து விடுவதே நல்லது என்பதை கூறி, நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.